கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி அன்பர்கள் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் இந்த கன்னி ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? முதலில் ராசிநாதன் உங்களுக்கு அதிகபட்சமாக 23 நாள் 11ஆம் இடத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் கடைசி வாரம் 12ஆம் இடத்துக்கு வருகிறார். இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது என்பது, அதுவும் 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. அவர் 10க்கும் ஆதிபத்தியமாக இருப்பதால் தொழில் ரீதியாக பெரிய வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லணும். லோன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் கிடைக்கும். மற்றபடி வேலை பார்க்குற இடத்துல உங்களை மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கௌரவப்படுத்தி கூடுதல் பொறுப்புகள் கூட ஒரு சிலருக்கு வழங்கப்படும். சுக்கிரன் குரு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் இடத்துலையும் சுக்கிரன் 12 நாள் வருகிறார். 19 நாள் அதிகபட்சமாக 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போது 10ல் குரு இருக்குது. ஸோ உங்களை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல குரு பார்க்குறதால குடும்பத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழல், சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துதல், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வருதல், மற்றபடி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும். அது ஜோசியர், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக பணியாற்றி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. இந்த மாதம் அது சுபத்தன்மையில் முடியும். டெஃபினட்டாக அந்த முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லலாம். 6இல் ராகு அஷ்டலட்சுமி யோகம், அதையும் தாண்டி உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறது மிக மிக சிறப்பு. 7ஆம் இடத்துல சனி இருக்குது. சப்தம சனி போயிட்டுருக்கு, பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் அவரும் 6இல் இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போ எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ராசி அன்பர்கள் பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், மற்ற இப்படி புதனுடைய ஆதிக்கம், சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு தேடி வரும். வேலையில் இருக்கிறவங்க இன்னும் கூட ஒரு சில கமிட்மெண்ட்ஸு பண்ணுவீங்க. மொத்தத்தில் சந்தோஷமான அற்புதமான